சென்னை அடுத்த புழல் சிறையில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எம்.எஸ். ரமேஷ், செந்தில்குமார் தலைமையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சிறை கைதிகளுக்கு அளிக்கப்படும் வசதிகள் குறித்து வந்த புகாரை அடுத்து ஆய்வு என தகவல் வெளியாகியிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சுப்பிரமணியன், வணக்கம். விவரங்கள். தமிழகத்தில் மத்திய சிறைகளில் பெரிய சிறை என்று சொல்லக்கூடிய புழல் சிறையில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆய்வு ஒன்றை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக உயர்நீதிமன்ற நீதிபதிகளான எம்.எஸ். ரமேஷ், செந்தில்குமார் ஆகியோர் தலைமையிலான நீதிபதிகள் குழுவினர் இந்த ஆய்வை நடத்தி வருவதாக தெரிய வந்திருக்கிறது. புழல் சிறையில் சிறை கைதிகளுக்கு வழங்கப்பட்டவர்களுடைய வசதிகள் குறித்தும் அதே போல அவர்கள் அளித்திருக்கக்கூடிய புகார்களின் அடிப்படையிலும் இந்த ஆய்வு என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிய வந்திருக்கிறது. 2000 கைதிகள் இருக்கக்கூடிய அந்த சிறையில் பெண்கள் சிறை, தண்டனை பெற்ற கைதிகளுடைய சிறை, அதே போல விசாரணை கைதிகள் சிறை, அதே போல பாஸ்டல் சிறை என்று சொல்லக்கூடிய 4 சிறை வளாகங்கள் அதில் இருக்கிறது. அந்த 4 சிறை வளாகங்களிலும் கைதிகளுக்கு என்னென்ன வகைகளில் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, உணவுகள், கைவினை தொழில் பயிற்சி உள்ளிட்டவை எந்தெந்த வகையில் வழங்கப்பட்டு வருகிறது என்பது தொடர்பாக ஆய்வை நீதிபதிகள் குழுவினர் மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் புழல் சிறை வளாகத்தில் கைதிகள் தன்மைக்கேற்ப அவர்கள் நடத்தப்படுவதாகவும், ஒரு சில கைதிகளிடம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஒரு சில வசதிகள் செய்து தருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருந்தது. அது தொடர்பாகவும் இந்த ஆய்வு என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிய வந்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இந்த ஆய்வு நடத்தப்பட்டு வருவதாக தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த ஆய்வு என்பது தொடர்ந்து நடந்து வருவதாகவும், சிறைத்துறை அதிகாரிகளிடம் விளக்கங்கள் கேட்கப்பட்டு வருவதாகவும் தெரிய வந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.